ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு டார்கெட்டோட ஐபி அட்ரஸ் கேதர் பண்ணுறது, அப்புறம் அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக எப்படி சில பேசிக் இன்ஃபர்மேஷன் லைக் இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ், வேற என்ன ஃபிசிக்கல் அட்ரஸ் கூட எப்படி கேதர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கெண்டிங் இன் டு தி வீடியோ, நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். பிகாஸ் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தமிழில் எத்திக்கல் ஹேக்கிங், பக் பவுண்டி அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட்ஸ் வீடியோஸ் போடுற ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழில் ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்ம சீரீஸை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எவர் வீடியோ இன் இன்ஃபர்மேஷன் கேதரிங் கைஸ். நான் சொன்ன மாதிரி 2 டைப் இருக்குது, ஆக்டிவ் கேதரிங் அண்ட் பாசிவ் கேதரிங். நம்ம வந்து ஸ்டார்டிங் ஆக்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், கிளியர் பண்ணிக்கிறேன், பெருசாக்கிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரொம்ப பேசிக் லெவல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கனால நம்ம ஸ்லோவாக இருக்கல ஈஸியானது ஆரம்பிப்போம் பேசிக்கலாக. ஸோ இப்போ வந்து ஒரு டார்கெட் வெப்சைட் எடுத்துக்கலாம். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட் எடுத்துக்கலாம். இல்லை வந்து நம்ம வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழி, டெர்மினலில் போட்டு பிங்குன்னு போட்டுக்கோங்க. பிங் போட்டு அந்த வெப்சைட்டை பேஸ்ட் பண்ணுங்க. நான் அதெல்லாம் தூக்கிட்டு ஜஸ்ட் டொமைன் மட்டும் பிங் போட்டு என்டர் தரேன். நம்மளுக்கு வந்து இப்போ என்ன பிங்கில் என்ன நடக்கும்னா, ஒரு ஐசிஎம்பி பேக்கெட் வந்து அவங்களுக்கு ரிக்வெஸ்ட்டாக போகும், சிலவாட்டி ரிக்வெஸ்ட்டாக வரும். பட் இங்கே வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வரலை. ஏன்னா அவங்க பிங் ப்ரோப்ஸ்லாம் பிளாக் பண்ணுறாங்க. இதுவே நம்ம ஒரு google.com எடுத்துக்கோமே, அதில் வருதான்னு பார்ப்போம். ஓகே, அதுலேயும் வரல. இப்போ வந்து ஒரு facebook.com ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுலேயுமே வரல. ஸோ சில கம்பெனிஸ், சில டொமைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சில டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிங் ப்ரோப்ஸை வந்து எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ தட் நமக்கு வந்து ரிக்வெஸ்ட்டும் போகும், ரெஸ்பான்ஸும் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மெக்கானிசம். இதை லேட்டராக போக போகிற வீடியோ சொல்கிறேன். ஓகே, கிளியர் பண்ணிக்கிறேன் நான். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னா, அப் ஆரோ டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல நீங்கள் இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண கமெண்ட்ஸ்லாம் வரும். அதுதான் பண்ணுறேன். ஓகே, கண்ட்ரோல் C கொடுத்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டார்கெட்கான ஐபி அட்ரஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ். இது நம்மளா கூகுளில் போயிட்டு நீங்கள் என்டர் பண்ணால் கூட வரும். வந்துடுச்சா? ஆட்டோமேட்டிக்காக ரீடாக்ட் ஆகி ஆக்சுவல் டொமைன்குள்ளே போயிடுச்சு. ஓகே, இப்போ ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஒரு சின்ன வழி. இப்போ இன்னொரு வழி பார்க்கலாம் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது பேர் தான் என்எஸ் லுக் அப். என்எஸ் லுக் அப். அப்புறம் உங்கள் டொமைன் பேர் அண்ணா, காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, என்டர். என்எஸ் லுக் அப் போட்டால் சிம்பிளாக அவங்க அட்ரஸ்னு இங்கே இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டான். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம இமெயில் அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு. இமெயில் அட்ரஸை ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஐபி அட்ரஸை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கூகுள் போயிட்டு ஐபி செக்கர் அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு வந்து ஐபி இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். IPinfo.infoன்னு வெப்சைட் வரும். கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து நம்ம டார்கெட்டான ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஐபி செக்கரில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறம் சர்ச் எனி ஐபி அட்ரஸ் தரேன். கரெக்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டோட ஐபி அட்ரஸை நம்ம ஒரு ஐபி செக்கரில் வந்து வெப்சைட்டில் வந்து போடுறோம். போட்டுட்டு நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்குது. ஆப்வியஸ்லி சிட்டி சென்ட் தாமஸ் மவுண்ட்னு போட்டிருக்கு. அப்புறம் நம்ம வந்து அந்த சர்வர் ஹோஸ்ட் ஆயிருக்கோ இல்லை ஏதோ அட்ரஸ் வந்து நம்ம எடுக்க முடியுது. அதாவது லாட்டிடியூடும் ஒரு லாங்கிடியூட வேல்யூவும் கிடைக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஒரு கூகுள் மேப்ஸில் போய் போட்டு பார்க்கலாம். கூகுள் மேப்ஸ் அதில் போய் போட்டு நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, லாட்டிடியூடையும் போட்டு பார்க்குறேன். தென் சர்ச் தரேன்.
ஓகே. இது வந்து சைதாப்பேட்டில் ஒரு இடத்துல வந்து மேபி சர்வர் ஹோஸ்ட் ஆயிருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு எம்ப்ளாயி வந்து அங்கே ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ இமேஜ்குள்ளே போய் பார்க்குறேன். ஏதோ வீடு மாதிரி இருக்கு. ஓகே, மேபி இங்கே சர்வர் ஹோஸ்டாக இருந்தா நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு வீக்கான இடத்துல ஒரு ப்ராப்பர் செக்யூரிட்டி கைடன்ஸ், செக்யூரிட்டி இல்லாமல் ஒரு ப்ராப்பரான இடத்துல வந்து சர்வர் ஹோஸ்டாக இருந்தா ஒரு ஹேக்கர் வந்து ஆன்லைனில் ஹேக் பண்ண அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் ஹேக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே நம்ம யோசிச்சு பார்க்கணும் கைஸ். எப்போவுமே ஒரே ப்ராட் மைண்டடாக இருக்கணும் எப்போவுமே. ஓகேவா? ஓகே, அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? ஹிந்தி, இந்தியன் ருப்பி. ஓகே, இல்லை அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இது அப்புறம் இன்னொரு டூல் பார்க்க போகிறோம் டெர்மினல்லையே. இதுக்கு பேர் தான் ஹூ இஸ். இதில் வந்து மேபி இந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலாம், இல்லைன்னா இதை கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹூ இஸ் அப்புறம் உங்கள் டொமைன் பேரை போட்டிங்கன்னா அதெல்லாம் வந்துடும். இது பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹூ இஸ் போட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, பார்ப்போம் என்னென்னு. இது பேஸ்ட் ஆன் யுவர் டொமைன் கைஸ். என்னென்னலாம் பப்ளிக்கில் அவைலபிளாக இருக்கோ அது மட்டும்தான் கிடைக்கும். சில பேருக்கு ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், சில பேருக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த வெப்சைட். ஓகே, இது ஹூ இஸ்னா இந்த ரெஜிஸ்டர் டேட்டாபேஸ். ஓகே, இப்போ டொமைன் நேம் வந்திருக்கு, அதோட அட்ரஸ் ரெஜிஸ்ட்ரண்ட் அட்ரஸ், அண்ட் நம்மளுக்கு ஒரு இமெயில் ஐடி கிடச்சிருக்கு, அப்புறம் உங்கள் ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிருக்கு. இந்த ஃபோன் நம்பர் ஏன் விசித்திரமாக இருக்குன்னு தெரில. சரி பார்ப்போம். அண்ட் சில நேம் சர்வர், டொமைன் நேம் டிஎன்எஸ் சர்வர் கிடச்சிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கைஸ். இதெல்லாம் நம்ம எப்போவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அது அப்படியே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்லையோ ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபைல்லையோ நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு சிம்பிளான வழி, நீங்கள் ஒரு கமாண்ட் வழியாக உங்கள் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் எப்போ நீங்கள் வந்து பைப் ஒன்று டேப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைப் ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பைப் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த கமாண்ட் வந்து ஃபுல்லாக ரன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ரன் பண்ணுன்னு அர்த்தம். அப்புறம் நான் கிரப் யூஸ் பண்ணுறேன். கிரப்னா ஒன்றும் இல்லை, எடுத்து போடுறேன். கிரப்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் அர்த்தம். லைக் இப்போ வந்து எனக்கு ஒரு இமெயில் அட்ரஸை வந்து நான் தனியாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் போட போகிறேன். அதை எப்படி பண்ண போகிறோன்னா கிரப்பு அப்புறம் என்ன ஒரு ரெஜெக்ட்ஸ் வந்து கொடுக்கணும். இதில் பேட்டர்ன் இந்த அட்டு இருக்குது எல்லாத்துலேயுமே ஒரு இமெயில் ஐடி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நான் அதை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் போட போகிறேன். நான் ஃபஸ்ட்டு லினக்ஸ் கமாண்ட்ஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். இது அவுட் கொடுத்தா, இந்த கிரேட்டர் சைன் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் ஃபைலை வந்து இண்டிகேட் பண்ணுறதா ஒரு அர்த்தம். ஸோ அதில் வந்து நான் email.txt கொடுத்து என்டர் தரேன். இப்போ நம்ம கேட் பண்ணி email.txt கொடுத்துட்டேன். அந்த 2 இமெயில் அட்ரஸும் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்படி தான் கைஸ் ஒரு கமாண்டை ரன் பண்ணிவிட்டு அந்த ரெஜெக்ட்ஸ் மூலமாக ஒரு ஃபோன் நம்பரையோ ஒரு இமெயில் அட்ரஸையோ இல்லை ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஒரு தனியாக டிஎக்ஸ்டி ஃபைலில் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் ஃபோன் நம்பரை, இவங்க சின்ன ஹோம்ஒர்க் தரேன், எப்படி இந்த ஃபோன் நம்பரை வந்து நம்ம ஒரு தனி டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து அவுட்புட் ஃபைலாக பண்ணுறதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது கரெக்டாக தப்பாக நான் சொல்கிறேன். சரி, ஓகே கைஸ், இது ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும். போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாய் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அடுத்து ஏதாச்சும் வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.